இறுதிப் போட்டியில் முதல் பரிசை பெறப்போகும் அணி என்பது யார் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும். இரு அணிகளும் தலை சிறந்த அணிகள் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இரு அணியினரும் சம வெற்றி புள்ளி 2-2. இப்பொழுது நீர்மோர் ரெடியாக இருப்பதால் கபடி விளையாட்டு வீரர்களும் ஊர் பொதுமக்களும் கலா மக்களும் நீர்மோர் வந்து அருந்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இரு அணியினரும் சம வெற்றி புள்ளி 3-3. ஆட்டம் விறுவிறுப்பாக போய் கொண்டுள்ளது. ஒரு புள்ளி பள்ளிப்பாளையம் அணியினருக்கு 4-3. வயசு மண்டபம் எங்க இருக்கு? டீம் மண்டபத்தில் விட்டுலாம். பள்ளிப்பாளையம் அணியினர் 4 புள்ளிகளும் சேட்டப்பாளையம் அணியினர் 3 புள்ளிகளும் பெற்று விறுவிறுப்பாக போய் கொண்டுள்ளது. மீண்டும் ஒரு புள்ளி சேட்டப்பாளையம் அணியினர் 4-4. இரு அணியினரும் சம வெற்றி புள்ளி. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று எங்களிடம் பதிவு செய்த திருப்பூர் மாவட்டத்தின் தலைசிறந்த அணியான KJA நத்தக்கடையூர், கரூர் மாவட்டத்தின் தலைசிறந்த பெற்று விறுவிறுப்பாக போய் கொண்டுள்ளது. ஒரு மதிப்பெண் வித்தியாசத்தில் ஏற்றத்தாழ்த்துடன் போய் கொண்டுள்ளது. மீண்டும் ஒரு புள்ளி சேட்டப்பாளையம் அணியினருக்கு. அணியின் எண்ணிக்கை 6. எங்களை அன்பான அழைப்பினை ஏற்று வருகை புரிந்திருக்கும் திரு நாகமலையனார் அவர்களை வருக என இலங்கை நண்பர்கள் சார்பாக வரவேற்கின்றோம். பள்ளிப்பாளையம் அணியினருக்கு 2 புள்ளிகள்.
இரண்டாவது அணியான 7 ஸ்டார் பசுபதி பாளையம் அணியினருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரு அணியினரும் சம வெற்றி கொடி 8-8. சேடபாளையம் அணியினர் 200. சேடபாளையம் அணியினருக்கு மீண்டும் ஒரு புள்ளி 9. சேடபாளையம் அணியினர் பள்ளிப்பாளையம் அணியினர் எங்களுக்கு வருடம் உணவு அன்பளிப்புக்கு வாக்குத்தட்டு வழங்கும் குமரேசன் அவர்களுக்கு அமீன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். மீண்டும் 2 புள்ளிகள் சேடபாளையம் அணியினர் சேடபாளையம் அணியினர் 11 பள்ளிப்பாளையம் 8. ஸ்ரீ பாலமுருகன் பேப்பர் கவுன்ஸ் உரிமையாளர் மாணிக்க எங்களின் அன்பான அழைப்பினை ஏற்று இங்கு வருகை புரிந்திருக்கும் அருண் அவர்கள் பல்லக்காடு எங்களை வருகை என இலங்கத்தின் அன்பால் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். மற்றும் SRK போட்டோஸ் ஸ்டுடியோ உரிமையாளர் சுபாஷ் பிள்ளை அவர்களையும் வருகை என இலங்கத்தின் அன்பால் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். இவர்களையும் எல்லா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் ஃபோன் பண்ண நீ தான் நேற்றுலாம் கூப்பிட்டு வரலன்னு சொல்லிட்டேன். நான் கால் பண்ணி சேடபாளையம் அணியினர் 12 பள்ளிப்பாளையம் அணியினர் 13. உங்கள் அன்பான அழைப்பினை வருகை புரிந்து அன்னை தமிழ் A மற்றும் அன்னை தமிழ் B இரு அணியினருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பான அழைப்பினை வருகை புரிந்த அன்னை தமிழ் A இடைவேளை இந்த பள்ளிப்பாளையம் 3rd ரைட் do or die. சேடபாளையம் 12 பள்ளிப்பாளையம் 14. ரைடர் அவுட் சேடபாளையம் அணியினருக்கு ஒரு புள்ளி. இன்னும் வெளியூர்ல இருந்து எல்லாம் அணி வந்திருந்தா வந்து தயவு செய்து பதிவு பண்ணிக்கங்க. சேடபாளையம் அணியினர் 3rd ரைட். நீர்மோர் அழுதுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பசங்க எல்லாம் அங்க இருக்கிறீங்களா நீர்மோர் ஊத்துறாங்க பாருங்க பின்னாடி. யாரும் வேணா போய் நீர்மோர் குடிங்க வெயிலுக்கு. எங்களது அழைப்பை ஏற்று பள்ளிப்பாளையம் கருத்தரசு வருக 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 வருகன்னு வரவேற்கிறோம். சேடபாளையம் 14. வருக வருக வருகன்னு வரவேற்கிறோம். மீண்டும் ஒரு புள்ளி. உண்மையெல்லாம் மரியாதை கூப்பிடுறோங்களா? அந்த சாவி கொண்டாந்து கொடுனானா தருவத்தை கேட்கிறாரு. யாருக்கு கேட்கிறாரு? ஏப்பா வயசு ரூம் சாவி கொண்டாந்து கொடுப்பாங்க.
கபடியாளர்கள் கூட உள்ளோட பள்ளிப்பாளையம் 17 சேட்டபாளையம் ஹலோ எங்கனால எங்க இருந்தாலும் ரூம் சாவி கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சேட்டபாளையம் 14 பள்ளிப்பாளையம் 14 ரூம் சாய் கொண்டு வர முடியுமா நாளை புடிக்கிறதா? ஹலோ ரூம் சாவி எங்க இருந்தாலும் கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜெகநாதனை பள்ளிப்பாளையத்தை மீண்டும் ஒரு புள்ளி அதை நான் முன்மொழிகிறேன். நான் மேட்ச் சீரியஸா போயிட்டு இருக்கேன், கொஞ்சம் மைக் பேசாதீங்க. பள்ளிப்பாளையம் அணியினருக்கு 3 புள்ளியை பெற்று 20 உயர்ந்தது. சேட்டபாளையம் அணியினர் மீண்டும் ஒரு புள்ளியை பெற்று 16 உயர்ந்தது. கடைசி 4 நிமிட ஆட்டம். பள்ளிப்பாளையம் அணியினர் மீண்டும் ஒரு புள்ளியை பெற்று 23 உயர்ந்துள்ளது. மீண்டும் ஒரு புள்ளியை பெற்று பள்ளிப்பாளையம் 24 உயர்ந்துள்ளது. பள்ளிப்பாளையம் அணியினர் 24 புள்ளிகளும் சேட்டபாளையம் அணியினர் கடைசி 3 நிமிட ஆட்டம். இரு அணியின் கவனத்திற்கு. சேட்டபாளையம் 14 மீண்டும் ஒரு புள்ளி பள்ளிப்பாளையம் அணியினருக்கு 25. மீண்டும் ஒரு புள்ளி சேட்டபாளையம் அணியினருக்கு. பள்ளிப்பாளையம் அணியினர் 3rd ரைட். சேட்டபாளையம் 17 பள்ளிப்பாளையம் 25. கடைசி 1 நிமிட ஆட்டம். பள்ளிப்பாளையம் அணியினர்
பள்ளிப்பாளையம் அணியினர் முதல் பரிசினையும் சேடபாளையம் அணியினர் இரண்டாம் பரிசினையும் வென்றுள்ளார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் அப்படியே கிரவுண்ட்லயே இருக்குமா, அப்படியே பரிசு வாங்கிட்டு போயிடலாம். முதல் பரிசு எங்கள் இரண்டாம் பரிசை அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய பெற்றுத்தரும் கிழுவங்காடு கணேஷ் மாமா அவர்கள் விழா மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்.